மஞ்சு மஞ்சு மகள் வாரன் மாமா வாரன் டீ எடுக்கிறேன் வாரன். இந்தாங்க மாமா ஆத்திட்டேனா, நீங்க சூடாட குடிக்க மாட்டீங்களே, ஆத்திட்டேன் குடிங்க. என்ன வலிக்கிட்டு இருக்கு அங்கே ஓப்பரா? இந்த சாமான் கொஞ்சம் முடிஞ்சது, இன்றைக்கு சமையலுக்கு இருக்கு, கொச்சு காத்துல அடிக்கணும், அதுக்குரிய சாமான் வாங்கணும். இனி அதையும் வாங்கி கொண்டு கொடுத்தா தான் அந்த வேலைக்கு வர பிள்ளை வந்து செஞ்சு முடிப்பான். அந்த வேலையும் பார்க்கணும், டவுனில் கொஞ்சம் போகிற வேலையும் இருக்கும், அப்படி எல்லாத்தையும் உண்டா முடிப்பம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேற்று இரவு போல சுந்தரம் போல் எடுத்தவன் ஊர்ல இருந்து. ஆறு சுந்தரம்? நம்மட மகளோட. அந்த சுந்தரம் ஐயா. என்னென்று சொன்னா அவன்ட பேத்தில பிரச்சனை உண்டு. பேத்தி இருக்காள். ஓ, அவங்களோட பேத்தி தெரியும். வாணியோ இன்னொரு பேர். அவள் இன்னொருத்தனை கூட்டி ஓடித்தாளாம். சின்ன பொட்டை. மாமா சொல்றீங்க, இப்பதான் 18 வயசு ஆக போகுது அவளுக்கு. 2 வருஷத்துக்கு முதல் தான் அவள் பெரிய மனுஷியானவள். பார் இந்த காலத்து பிள்ளைகளை. அதுக்கும் எவனை கூட்டி தோடிருக்காள் யாருக்கு தெரியும்? நம்மட ஜாதி என்ன, நம்மட மதம் என்ன, நம்மட பாரம்பரியம் என்ன? பாரோட போய் அவள் எவனை கூட்டி தோடினாலும் எனக்கு என்ன தெரியாது. சொன்னானாரையோ ஏதோ ஒரு ஊருக்கு ஒதுக்கு போற மாதிரி ஒருத்தன் யாரையோ மகளாமதாமிதாம் என்று சொல்லி வேற சாதியோ என்ன? அப்படித்தான், வேற என்ன? என்ன அந்த பிள்ளைக்கு அறிவு இல்லையா? இந்த பிள்ளைகள் இப்பத்தைய கால பிள்ளைகளுக்கு நம்மட சாதி பெருமை, நம்மட பாரம்பரியம், நம்மட மதத்து பெருமை எல்லாம் தெரியுமா? அதுகளுக்கு ஸ்டைலும் மிஞ்சி போய் எல்லாம் மிஞ்சிட்டு இந்த சாதியை பத்தியோ நம்மட மதத்தை பத்தியோ ஒரு அக்கறை இல்லை. என்னன்னு சொன்னா சுந்தரமையா நல்ல மனுஷன் இல்ல? அவன் நல்ல மனுஷன். இப்ப என்னண்டா ஊருக்குள்ள இப்ப நம்ம டவுனுக்கு வந்துட்டான். என்ன இருந்தாலும் ஊர்ல எனக்கு ஒரு பேர் இருக்குதானி. அவங்க சொல்றாங்க வரட்டான் ஊருக்கு வந்து கொஞ்சம் என்னைய கொஞ்சம் இதெடுக்கட்டான், எல்லாரையும் ஒருக்கா கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம போய். நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்து இருக்கேன். இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் ஒரு மேசையில் இருந்து வளைச்சிருந்து சாப்பிட்டோனே இவண்ட கோப்பைக்குள்ள அவன் கையை போட்டு சாப்பிடுற, மற்றவண்ட கோப்பைக்குள்ள இவன் கையை. என்ன சாதி என்ன மதம் எதண்டு தெரியும், எல்லாம் உண்டு. இவங்களுக்கு நினைப்பு எல்லாம் சமனண்டு. அது இங்க ஆக மோசமாமா. அப்படி இல்லை, இங்க சமன் இல்லை. நம்ம சாதிக்கு நம்ம நடக்கணும், கட்டுக்கோப்பா நம்ம வச்சிருக்கணும். நம்மளும் 2 பிள்ளைகள் உனக்கு. இப்பதான் நான் யோசிக்கிறேன், இந்த மகனை எப்படி வளர்த்த நான் மருமகள் நீங்க எப்படி தேடி பார்த்து நீங்க எடுத்துனீங்க. எங்கட சாதி நல்ல சாதி, உங்களோட சாதி நல்ல சாதி, நீங்க பார்த்து தானே கட்டி வச்சிருந்தீங்க. எங்கட அப்பா டபுள் அப்படித்தானே சாதியை பார்த்து தான். நம்மட கௌரவம் முக்கியம், நம்மட பாரம்பரியமான மதம் முக்கியம். அதை விட்டு கொடுக்கல மாமா, அதை விட்டு கொடுக்கல. விளங்கிட்டா? எங்க இருந்து நம்ம வந்த நம்ம எப்படி இருந்த நம்ம அதெல்லாம் முக்கியம் நமக்கு. அது சரி மாமா. இவனியல் இப்ப இந்த நேத்து வந்த வணியல் அந்தந்த அதுகளை துறந்து வச்சுட்டு இந்த கணக்கெல்லாம் இது பண்ணிட்டு பழகுதுகள். கவனமா இருக்கணும். இதுகளும் போகுதுகளும் போய் தெரியுதுகள் இந்த சாதியோட பழகுதுன்னு தெரியாமாமா. கவனமா இருக்கணும். புள்ளையெல்லாம் கவனமா இரு, கொஞ்சம் கண் வச்சு கொள்ளும். இப்ப வேலைக்கு போறாள், அங்க என்னென்ன சாதி பிள்ளைகள் வருதுகளோ யாரோட பழக்கம் வைக்காலோ தெரியா. தெட்டியான கவனம் மாதிரி 2 பிள்ளைகளையும் கவனம் மாதிரி. நமக்கு என்ன முக்கியம்? கௌரவம். இவர் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பின்னால பாக்குறதுக்கு. அவனை வெளிநாடு போதும் வர சொல்ல அவனை ஊருக்கு. அவரும் நம்ம சாதி ஒரு பற்றுள்ள ஒரு ஆள். இந்த பிள்ளைல நம்மளுக்கு இப்ப மேய்க்க தெரியுமா மாமா? சரி நீங்க டீயை குடிங்க மாமா, ஆற போது. நீ சமையல போடு, நான் ஒருக்கா சுந்தரத்தோட ஒருக்கா கதைக்கணும், ஊர் பிரச்சனை ஒருக்கா பார்க்கணும். ஊர்ல எல்லாம் நாசமத்து போகுது. ஊருக்குள்ள பெண்ணை வந்து திப்ப நம்மளோட ஊருக்குள்ள அவனில் கொண்டு வந்து 5ஆம் பேரத்தை பரப்புறானிய. அதுதான் மாமா, அந்த ஊருக்குள்ள என்ன மாமா எல்லா ஊருக்குள்ள மென்னை ராணியல் போயிட்டு கொட்டில கட்டுறானியல், வெள்ளக்கார சாமிய பரப்புறானியல். எல்லா இடத்துலயும் மீட்டிங்க வச்சு விடக்கூடாது. நமக்கு சாதி முக்கியம், கௌரவம் முக்கியம். அதை விட்டு கொடுக்க மாட்டேன். பாரம்பரியமான மதம் முக்கியம். உண்மைதான் மாமா, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு காலத்திலும். விடக்கூடாது. நான் ஊருக்கு ஒருக்கா சுந்தரத்தோட கொஞ்சம் கதைக்கணும். இந்த பணியில் ஊருக்குள்ள எல்லாத்தையும் வந்து வெள்ளக்கார சாமியையும் அதையும் இதையும் சொல்லி எல்லாம் சோத்துக்கு பஞ்சத்தில் அடிபட்டதுகள் தானே போகுது. அங்க போன எல்லாம் சமன். என்ன 6 சமன் சொன்னேன்? கடவுள் எல்லாரையும் சமனா பாக்குற 6 சொன்ன சமன். சரி மாமா, நீங்க கூட செய்யாதீங்க, உங்களோட போக கூடாது. நான் பிள்ளைகளை பார்த்து கொள்றேன் இல்ல மாமா. நான் இப்ப கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கு போ, டீயை குடிங்க. சரி நீ பாரு. என்ன இந்த கீரை சுண்டலையும் அந்த முடக்கோ தானே கொஞ்சம் சூண்டிடு, கொஞ்சம் ப்ரெஷர் கூட தானே எனக்கு. இப்ப நீங்க ஜோசி இன்னும் ப்ரெஷர் கூட போகுது மாமா.
கொஞ்சம் அமைதியா இருங்க. சுந்தரமையாட்ட போகல என்னையும் கூட்டிட்டு போங்க. சரி. நானும் வரேன். சரி மாமா, அப்ப நான் வரேன்னா சீனி குறைய போடு புள்ள நீ. குடிச்சா நீ மிதிக்குதானே? சரி மாமா, சரி சரி பாரா. சரி மாமா. ஹலோ, குட் மார்னிங் சார். ஆஃபீஸில் தான். ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்க சார். ஃபைல் இருந்து பார்த்து கொண்டிருக்கேன் சார். அதை ஒருக்கா நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் போட்டு வரேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்கள் மேம். இவங்க தான் புது ஸ்டாஃப். இது க்ளோரியா. ஓகே. இது மிஸ் பூஜா. அது இல்லையா. வெல்கம் ஆல். என்னடா நீங்கள் 3 பேரும் வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக இங்கே வந்து ட்ரெயினியாக இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆகிருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நேற்று தான் அவங்கள பெர்மனெண்ட் ஆக்க சொல்லி உங்களுக்கு லேட்டாக வந்தது. ஆல் ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்த என்ஜிஓ வந்து ஒரு 15 வருஷமாக ரன் ஆகி கொண்டிருக்கு. இந்த சின்ன பிள்ளைகள், கைவிடப்பட்ட விதவைகள், கணவன் இழந்த எல்லாருக்கானையும் நம்ம ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கோம். அது வெளிநாட்டில் இருந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களோட காணிக்கை மூலமாக வர காசை கொண்டு தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும். என்னடா நீங்கள் ஏற்கனவே இங்கே வேலை செஞ்சனால 1 மந்த்தாக நீங்கள் இங்கே ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறனால அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கடவுளுக்கு பயந்து வேலை செய்யணும். என்ற கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இது. நீங்கள் ஒவ்வொரு காரியமும் இந்த எடுக்கிற ஒரு ரூபாய்க்கும் நீங்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணுன்றதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற வேலை வந்து சும்மா பேப்பரோடையோ கம்ப்யூட்டரோட மட்டும் இல்லை, காசு. அந்த காசு விஷயங்கள் எப்பயுமே கடவுள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு அந்த பயத்தோடு நீங்கள் வேலை செய்யணும். 1 மந்த் இல்லை 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பாஸ் வருவாங்க, வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, நீங்கள் செய்கிற ஒர்க்ஸ் பார்ப்பாங்க. அது உங்களுக்கு போக உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்கள் இந்த இனி வார நாட்களில் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் காட்டணும். சின்ன பிள்ளைகளோட ஒர்க் பண்ண போகிறீங்க, ஃபீல்ட் ஒர்க் இருக்குது. ஃபீல்ட் ஒர்க்குக்கு ஏற்கனவே 5 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் நியூவாக ஜாயின்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இவங்க நிறைய வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் மந்த்லேருந்து இவங்க அவங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. எதுவும் டவுட்ஸ் எதுவுமெண்டு இவன் மூலமாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா விஷயத்துலையும் கவனம். ஒரு ரூபாய்க்கும் நீங்கள் கணக்கு காட்டணும். அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த நீங்கள் பேங்க் பண்ணுங்கள். மிஞ்சுறதை நீங்கள் பேங்க் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது எப்படி டிபாசிட் பண்ணுறீங்க, யாருக்கு டிபாசிட் பண்ணுறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்கன்றதுலேயும் கணக்கு இருக்கணும். எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சு நீங்கள் உங்களோட வேலையில் உண்மையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் உங்களோட இடத்துக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே. சுந்தரம் போட்டா பாரு ஊருக்கு வருவேன். பிரச்சனை இல்லை, பார்ப்போம். வெட்டிட்டுருவோம். ஓடி போன வழியில் என்ன எஞ்சிருக்க போகிறாங்க? இப்போ ஓடி போய் 3 நாள் தானே. பிரிச்சுட்ருவோம். கொண்டு வந்து அரைஞ்சி ஊட்ட போட்டுதும் நம்மட பொடிய நாரையும் பார்த்து கல்யாணம் கட்டிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்ருவோம். அவன் எவனை யாரெண்டு பேர் அவன் இருக்க, அவனோட அம்மா அப்பா பிடிச்சி மிரட்டுனா சொல்லுவாங்க. நீ விடக்கூடா. இது நம்ம என்னண்டா மன்னிச்சு விட்டோம்டா புறவு நாளைக்கு பிரச்சனை வந்து நிற்கும். இதை பார்த்துட்டு இன்னொருத்தையும் போய் கட்டுவாள். விடக்கூடா. நம்ம யாரு, நம்மளோட சாதி என்ன, நம்மளோட குலம் என்ன, நம்மளோட மதம் என்ன, நம்மளோட பாரம்பரியம் என்ன, ஊரில் இதெல்லாம் சொல்லணும். பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். நீ உண்மைதான் பிள்ளை. வருவேன் நான் ஊருக்கு வாரேன். இங்கே கொஞ்சம் பிரச்சனை கிடக்கு, முடிச்சுட்டு வருவேன். சரி எதாண்டாலும் கோல் எடு. பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், எல்லா பிரச்சனையும் நான் பார்க்குறேன்டா. இனி நான் போய் ஊரில் அடிக்கணும். தாத்தா. ஓ பிள்ளை, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மகள். எப்படி என்னண்டா தாத்தா, ஒரு வேலை ஒன்று வந்திருக்கு என்ஜிஓ ஒன்றில். இப்போ ட்ரைனிங் அத்தனை இவ்வளோ நாள் போனேன் நான். என்னத்துக்கு புள்ள உனக்கு வேலைக்கு போய்த்தான் நீ சோறு தின்னோண்டு பண்ணிருக்கா? நீ சாப்பிட்றதையும் தொல்லுப்பம் உண்டு. ஊரில் நமக்கு தோட்டம் இருக்குது.
எல்லாம் இருக்குது புறம் என்னத்துக்கு இப்ப வேலைக்கு போய் நீ என்னத்தை காண போறா இப்ப நீ வேலைக்கு வீட்டு இருந்திருந்தே அலுப்பா கிடக்கு தாத்தா நான் வேலைக்கு போக மாட்டேன் கொஞ்ச நாள் ட்ரைனிங்கா போனேன் நான் என்ன அதுல இப்ப பெர்மனண்டா கிடைச்சிருக்கு பெர்மனண்ட் ஆக்கிருக்காங்க அப்ப போக மாட்டேன் பார்த்தேன் ஊர்ல சுந்தரம் இருக்கான் தாத்தாட ஃப்ரெண்ட் அவன் என்னண்டா உனக்கு தெரியும் உன்னோட ஒத்தவளவள் அவங்களோட பேத்தி என்னோட தான் படிச்சவள் வாணியோண்டவள் ஒருத்தனை கூட்டிட்டு ஓடித்தாள் பாரு இது இப்ப 3 நாளைக்கு முதல் உனக்கு தெரியாத மெசேஜ் வரலையா உனக்கு எனக்கு கொண்டு வரல எனக்கு தெரியும் கலைக்கிறனியா நீ அவளோட கதைச்ச எவ்வளவு நாள் என்னோட அங்க போனா மட்டும் நாங்க கடைசியா கதைச்சவள அதுக்கு பிறகு கதைக்கல பாரு நம்மட குலம் என்ன நம்மட சாதி என்ன நம்மட மதம் என்ன இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு விளங்குறல்ல அப்ப வேறாக்களுடைய போனவள யாரையோ கூட்டி தோடி இருக்க எவனோ ஒருத்தனை அப்ப நாங்க தாய் தகப்படி என்னத்துக்கு இருக்க மிஞ்ச என்னத்துக்கு இருக்க கூட்டி தோடி போய் பாதி பேர் நான் சொல்லித்தன் 3 நாள்ல 4 நாள் பிரிச்செடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் பிரிச்செடுத்து வந்து நம்மளோட சாதிக்கார பொடியனோட நான் பார்த்து கல்யாணம் கட்டிட்டு வெளிநாடு அனுப்ப போறோம் தாத்தா தான் போய் பார்க்கணும் இந்த பிரச்சனையில கவனம் நான் யார பேத்தி உங்களோட பேத்தி நான் எல்லாத்துலயும் கவனமா தான் நடக்கிறேன் ஏ தாத்தா பற்றி தெரியும் தானே கோவிந்தராஜா கண்டு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குது ஒரு மதிப்பு இருக்குது நீ காப்பாற்றணும் உங்களோட அப்பரை எப்படி வளர்த்துறாடு தெரியும் தானே நான் இன்றைய வரைக்கும் உங்கள் அப்பன் நான் கூடு போட்டால் தாண்ட மாட்டான் அவன் வெளிநாடு போய் இருக்கிறான் அவன் ஒரு நல்ல கம்பெனியில் வேலையிலலாம் விட்டு வச்சிருக்கேன் நீ அவன் விருப்பத்துக்கு அவன் இருக்கணும் வேண்டி அங்கே போய் அவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருவான் 6 வருஷத்துக்கு வந்துடுவான் அவன் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு உங்களை வளர்க்க வேண்டிய உங்களோட அப்பனை வளர்த்த மாதிரி உங்களை வளர்க்கணும் நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளே டீச்சர்ஸோடய பார்த்து தான் செய்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்குள்ளேயும் கவனமாக இருக்கணும் உண்டா இருக்கிற சரி இவள் என்ன மதம் என்ன சாதி என்ன குலம்னு பார்த்து பழகணும் விளங்கித்தா நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு வரக்குள்ள எல்லாரும் இதான் பிரச்சனை இங்கே தான் தொடங்குது ஒரு டேபிள்ல இருந்து சாப்பிடக்கொள்ள ஒரு இடத்துக்கு போகக்கொள்ள இங்கே தான் இந்த பிரச்சனை தொடங்குது எல்லாம் உண்டு எல்லாம் சமன் நான் அவங்க போற மட்டும்தான் அவங்களோட இருந்து சாப்பிடுறது நான் தனியே இருந்து கவனமா இருக்கணும் அதுல எல்லாம் கவனமா இருக்கணும் தாத்தாட பேரை காப்பாற்றணும் ஒக்குல மட்டும் அவங்களோட வைத்து வருவேன் அதுல சிட்டியான கவனமா இருக்கணுமா தாத்தா என்ன போயிட்டு வரணும் கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்கு எனக்கு நான் எத்தனை தடவை நான் சொல்றேன் இந்த மட்டையை தூக்கிட்டு தெரியாதடாண்டி சொல்றேன் தானே தாத்தா இதானே தாத்தா எனக்கு விருப்பம் நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகுவேன் தாத்தா கிரிக்கெட் விளையாடி என்னத்துல காண போறானி தாத்தா அந்த காலத்துலடா கபடி குஸ்தி எல்லாம் பழகி அப்படி வச்சிருந்தேன்டா இன்றைக்கு தான் தாத்தா இப்படி இருக்கு அது அந்த காலம் தாத்தா இந்த காலத்துக்கு நம்ம மாறணும் தாத்தா என்ன தாத்தா நீங்க ஜே சொல்றத கேளு முதலாவது படி சரியா அதுக்கு அப்புறம் இதெல்லாம் விளையாடி திரி இது என்னது மண்டை இது என்னது மண்டை அது ஸ்டைல் தாத்தா இங்கே கொண்டு மொட்டடி போன கிராஸ் தாத்தா சரி வடிவா இருங்க நல்லா இதே பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்ன முக்கியம் தெரியுமா என்ன முக்கியம் நமக்கு ஆரோட பழகுறோம் சரியா ஆரோட இருந்து சாப்பிடுறோம் ஆரோட சுத்துறோம் நம்மட சாதி நம்மட மதம் நம்மட குலம் அதுதான் முக்கியம் விளங்குதா சுட்டியான கவனமா இருக்கணுமா இவன் கொஞ்சம் சேர்ந்து திரியிறார்கள் பிரச்சனை சரி டேய் அவன் நல்ல பொடியனு தாத்தா கவனமா இருக்கணுமா 6 பொடியன்கள் சரியா சரி நீங்க வலிக்கிடுங்க கவனமா இருக்கணும் தாத்தா இருக்கா ஊர்ல சின்ன பிரச்சனை உண்டு நான் காய்ச்சிட்டு வார் ஓடி போறாளிய அவ பெரிய மனுஷியாகி 3 வருஷமா ஆகல அந்த பாணியா அவைக்கு இப்ப கல்யாணம் கட்டி ஓடி போறா பாருங்களேன் 21 வயசுல அவைக்கு கல்யாணம் தோப்படும் அந்த அக்காவோட படிக்க அவதான் சரி நீங்க வலிக்கிடுங்க சரியா அம்மா குஸ்னிக்கல கவனம் சரி